இந்த பெரியாரிய கருத்துக்களை தாங்கி வெளிப்பட்டவர். பெரியாரிய மேடைகளின் மூலம் பொது வாழ்வில் கவனம் பெற்றவர். இன்றைக்கு ஒரு மிக மோசமான எதிர்நிலை எடுத்திருக்கிறார். எதிர்நிலை எடுப்பது அவருடைய உரிமை. பெரியார் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அது அவரே சொல்லியிருக்காரு. அவரே சொல்லிட்டார். நான் சொன்னேங்கிறதுனால ஏத்துக்கிட்டு போகணும், மண்டையாட்டிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. கேள்வி கேள் என்று இந்த சமூகத்திற்கு ஒரு உத்தியை கற்றுக் கொடுத்தவர். கேள்வி கேள், கேள்வி கேட்காம இருக்காது அப்படின்னு. அதனால கேள்வி எழுப்புவது பற்றியோ விமர்சிப்பது பற்றியோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படி எழுப்பாவிட்டால் தான் அது பெரியாருக்கு இழுக்கு. பெரியாரை நோக்கி கேள்வி எழுப்பினால், பெரியார் சொன்ன கருத்துக்களின் மீது விமர்சனம் வைத்தால் அது பெரியாருக்கு சிறப்பு. அதனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சீமான் வைப்பது கருத்துக்களா, சீமான் வைப்பது விமர்சனங்களா, சீமான் வைப்பது கேள்விகளா என்று பார்த்தால் முழுக்க முழுக்க அது வன்மம் சார்ந்ததாகவும், எந்த இடத்துல வன்மம், வெறுப்பு மனநிலையின் வெளிப்பாடாகவும் அவதூறாகவும் இருக்கிறது.